அதான் அந்த அம்மா சொல்லுது, பொண்ணோட அம்மா, ஒரு மிருகம் கூட அந்த மாதிரி செய்யாது. இப்போ என்ன பாதித்த விஷயம் அதுதான். இது ஒரு சாதாரணமாக எல்லாம் கட்டி போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி அது அது இது கொஞ்சம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இயல்பாகவே பெண்களை நடத்துகின்ற விதம் என்கின்ற ஒன்று சமீப காலமாக பல மாறுபட்ட கோணங்களில் போயிட்டுருக்கு. இது 2 பேர் விருப்பப்பட்டு நடந்து கொள்வது என்பது விருப்பம் சார்ந்தது. நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, நான் அது வெளிப்படையான ஒரு புகாராக வராமல் சூசகமாகவும் பூடகமாகவும் இருந்ததுன்னா அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். பெண்ணுடைய அம்மா பேசுகிறாங்க, பெண்ணுடைய அம்மாவுக்கு அந்த பெண் பேசாமல் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த முகத்தை பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு இது மாதிரி சப்ஜெக்ட்லாம் தெரிந்திருப்பதற்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை. ரொம்ப எளிமையான இன்னசென்ட் ஸ்டேட்மெண்ட். அது என்னமோ புரியலைங்க. கோவை பாஷையில் சொல்கிறாங்க, கொங்கு பாஷையில் என்னமோ புரியல, மிருக மாதிரி நடந்துக்கிட்டான்னு சொல்கிறது இல்லாமல் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கான்றது அந்த பொண்ணு சொல்லாமல் இந்த அம்மாவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இன்றைக்கி சமூகம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் கட்டற்ற சுதந்திரம்ன்ற பேரில் நம்ம எல்லாத்தையும் அவங்க கையில் கொடுத்துட்டோம். இன்றைக்கி புராண காலத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களை நடத்துகின்ற விதத்தில் கிளியோபாட்ரா கதையிலேருந்து எடுத்திங்கன்னா பல கதைகள் இருக்குது. கிளியோபாட்ரா என்பது எப்படி மிகை காம உணர்ச்சியால் அவர் எப்படியெல்லாம் பிறந்த மனதோடு சில வாழ்க்கைகளை அவர் நடத்தியிருக்கான்றதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. ஆண்களும் அப்படி அத்துமீறி பெண்களை போகப் பொருளாக மட்டுமில்லாமல் அவர்களை ஒரு சப்ஜெக்டாக மாற்றி பலவிதமான பரிசோதனை முயற்சிகளுக்கு உள்ளாக்குகின்ற காம மிருகங்களாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கு. 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே பெண்களை கொடுமைப்படுத்தி இன்பம் அனுபவிக்கின்ற ஒன்றை இந்த சமூகம் பலகாலமாக செய்து கொண்டு வருகிறது என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு.